ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம சேனலில் வந்து இப்போ பார்க்க போகிறது ஒரு சென்டர் கிளிப், அதாவது ஓஹெச்பி ஷீட்டை வச்சு நான் நேற்று ஒரு ப்ரூச் போட்டிருந்தேன். இப்போ அதை தொடர்ந்து தான் இந்த ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனில் நான் ப்ரூச், அதாவது ஓஹெச்பி ஷீட்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டர் கிளிப் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டில் வச்சு எடுக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பின்ட்ரெஸ்ட் ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு பென் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டர்ஃப்ளை டிசைனை அதுக்கு மேலே இந்த ஓஹெச்பி ஷீட்டை வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம அங்கங்கே வந்து நீங்கள் செல்லட்டை போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணி பழக்கம் இருக்கிறதுனால நான் செல்லட்டை போடலை. 2 பக்கம் மட்டும் இந்த கொஞ்சம் வெயிட்டான ஒரு திங்ஸை மட்டும் வச்சுட்டு அப்படியே நான் ஒர்க் பண்ணிட்டேன். நீங்களும் அப்படி ஒர்க் பண்ண ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அப்படி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் செல்லட்டை போட்டிக்கோங்க. இல்லது என்ன பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் இருக்குல்ல, பிரிண்ட் அவுட் இந்த என்ன டிசைன் நீங்கள் மேக் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டிசைனை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை இந்த ஓஹெச்பி ஷீட்டுக்கு பின்னாடி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே எனக்கு வந்து கீழே ஸ்டாண்டு இருக்குது, ஆரி ஸ்டாண்டு. அதுக்கு மேலே அந்த நம்ம ஒர்க் பண்ணுற அந்த கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டாண்டில், ஆரி ஸ்டாண்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாப்ளின் கிளாத்து. அந்த பாப்ளின் கிளாத்தில் தான் நான் பட்டர்ஃப்ளை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஓஹெச்பி ஷீட்டை வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டோன் செயினுக்கு பதிலாக ஆரி ஒர்க்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஆரி ஒர்க்கு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஜர்தோசி, அதெல்லாம் நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது சிம்பிளாக இருக்கட்டும், ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் அதை வச்சு வெவ்வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ நம்ம வந்து B7 இந்த ஓஹெச்பி ஷீட்டில் நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. எல்லாமே பேஸ்டிங் ஒர்க்கு தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டிசைன் வரைகிறீங்க. இப்போ நான் பட்டர்ஃப்ளை எடுத்திருக்கேன். நீங்கள் பீகாக்கு அல்லது வேறு ஏதோ ஒரு டிசைன், எலிஃபெண்ட்டு, அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். எடுத்துகிட்டு அந்த சென்டர் கிளிப் மேக் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அளந்து பார்த்து, அதாவது அந்த இடத்துல ஒரு விங் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விங்குக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோன் செயினோ ஜர்தூசியோ ஏதோ ஒன்று, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அவுட்லைனாக அதை வந்து நீங்கள் அளந்து பார்த்துட்டு B7000 க்ளூ கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதை அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துருவோம் அந்த ஓஹெச்பி ஷீட்டில் இருந்து. அதனால் நல்ல நீட்டாக கொஞ்சம் எக்ஸஸாகவே நீங்கள் க்ளூ போட்டுட்டு கரெக்டாக அந்த ஒரு பாதி விங்ஸ் வரைக்கும் நான் அதை அளந்துட்டு ஸ்டோன் செயினை கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு திருப்பி அடுத்தாள் அகைன் அப்படி அளந்துக்குவேன். அதே மாதிரி ஸ்டோன் செயின் ஒட்டும்போது கொஞ்சம் நம்ம கையில் கம் எதுவும் படாமல் ஒரு பென்னோ அல்லது ஒரு நார்மல் நீடில், குட்டி நீடில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அல்லது பென்னு விற்கிது பார்த்துக்கோங்க. என்கிட்ட அது நான் இன்னும் வாங்கலை, அதனால் நான் என்னோடய ஃபிங்கர் வச்சு நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை பென்னு, ஒரு பழைய பென்னு, யூஸ் பண்ணாத ஒரு பென்னை வச்சு நான் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு நேராக அந்த டிராயிங் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப்புக்கு நேராக அதை ஒட்டிக்கிறேன். நான் வந்து ஓஹெச்பி ஷீட்டை வந்து அப்படியே இந்த கிளாத் மேலே வச்சு தான் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓஹெச்பி ஷீட் அங்கே இங்கேயும் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் செல்லட்டை போட்டு ஒட்டிக்கோங்கன்னு சொன்னேன். இல்லை இப்படியே யூஸ் பண்ணிக்கிறதாலும் அது உங்கள் விருப்பம். அதாவது சிலர் வந்து டக்குன்னு யூஸ் பண்ணிடுவாங்க, பிக்கப் பண்ணிடுவாங்க. அவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கொஞ்சம் மூவ் ஆகுமோ, நம்ம ஷேப் மாறிடும் மூவ் ஆனால். அதனால் நீங்கள் அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த செல்லட்டை போட்டு ஒட்டிக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிசைனை. பாருங்கள், அந்த நம்ம கீழே கிளாத்தில் வரைஞ்ச டிசைனை அப்படியே நமக்கு இது கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் இந்த ஓஹெச்பி ஷீட்டு. அப்படியே நமக்கு மேலே தெரியும். அதுக்கு மேலேயே நாம் இப்போது பட்டர்ஃப்ளை டிசைனை கொண்டு வர போகிறோம் அந்த ஓஹெச்பி ஷீட்டில். நான் எந்த ட்ராயிங்கும் ஓஹெச்பி ஷீட்டில் பண்ணலை. கீழே கிளாத்தில் இருக்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஓஹெச்பி ஷீட்டில் நான் இப்போ அந்த அவுட்லைன் ஒட்டுறேன். அவுட்லைனை ஒட்டிட்டுனா நம்ம எடுத்துடலாம், அது கிளாத்து தேவையில்லை. அப்புறம் நீங்கள் எப்போதும் போல் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அவுட்லைன் தான் முக்கியம். அதை பேஸ் பண்ணிவிட்டு உள்ளே கொடுக்குற இமேஜ், திங்ஸ் எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு பக்கமும் நீங்கள் ஸ்டோன் செயினை வச்சு பார்த்து அதை கரெக்டாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து கரெக்டாக நல்ல கொஞ்சம் நிறைய கம் போட்டிங்கன்னா விழவே செய்யாது. B7000 வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால் இது யூஸ் பண்ணி நிறைய மாடலில் நீங்கள் பீகாக் பண்ணலாம், எலிஃபெண்ட் பண்ணலாம். கிட்ஸு கேட்டாங்கன்னா குட்டியாக அது என்ன சொல்கிறது, கிட்ஸு கார்ட்டூன் சேனல்லாம் பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பொம்மை மாதிரிலாம் வரும்ல, அந்த கார்ட்டூனோட கேரக்டர் கூட நீங்கள் செய்யலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். கிட்ஸுக்கு சென்டர் கிளிப் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன சின்ன ஒரு ஐடியா சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்கள் கிளிப்பை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இது ப்ரூச்சஸ் கிளாஸோடு சேர்ந்தது தான்.
அந்த ப்ரூச் கிளாஸில் நிறைய ஸ்டிச்சஸ் நம்ம பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு நான் மெட்டீரியல் வந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலை. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை அட்வான்ஸ் லெவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னும் 1 வீக்லேயே நான் அட்வான்ஸ் லெவல் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதில் கட் ஒர்க்கு, 3D அப்ளிக்கு, அப்புறம் ரெசின் ஆர்ட்டு, ஓன் மேக்கிங் மெட்டீரியல்ஸுக்கு நான் பார்த்துட்ருக்கேன். கிடச்சிச்சின்னா அதுவுமே நம்ம கிளாஸில் இன்க்ளூட் ஆகும். இது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா கிளாஸுமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ப்ளவுஸும் ஒர்க் பண்ணி எனக்கு ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது அவங்களுடைய ஒர்க்கும். நீங்களும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒர்க்கு நீங்களும் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேசிக் அட்வான்ஸ் ரெண்டும் சேர்த்து நான் 300 ருபீஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு விங்ஸு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சைடும் இந்த சேம் மெத்தடு தான். அதாவது நான் இதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்டோன் செயினை எடுத்து அளந்து பார்த்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைனை கொடுத்துட்டோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் ஃபில்லிங் வந்து நம்மளுடைய விருப்பம் தான். நான் போன தடவை ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணும்போது நிறைய சமிக்கி அந்த மாதிரிலாம் ஒர்க் கொடுத்துட்டேன். அதனால் நான் இதில் வந்து சும்மா சிம்பிளாக லீவ் சீக்வென்ஸை கொடுத்துருக்கேன். எனக்கு அது ஓகே தான். நீங்கள் குந்தன் ஸ்டோனு, கிளிப் ஸ்டோனு அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் பேர்ல் பீடு இந்த ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பேர்ல் பீடை கொடுத்து கூட இப்போ பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். எந்த பொருள்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். அந்த சிம்பிளாக முடிச்சுக்கலாம் நம்ம ஒர்க்கு. இது பார்க்குறதுக்கு நமக்கு அந்த டைமிங் பொறுமையாக இருக்கணும்னா அந்த B7000 க்ளூ போட்டுட்டு கொஞ்சம் காய்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுத்துருங்க. அப்போ தான் அது நமக்கு நல்ல ஒட்டிக்கும். அந்த B7000 வந்து ஸ்டிப்பாக நிற்கும். நமக்கு எப்போ நம்ம கிளிப் எடுத்தாலும் வச்சாலும் அது கீழே விழாது, நீட்டாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை கொஞ்சம் பேஸ்ட் பண்ண மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங், ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கும் ரிப்பன் எம்ப்ராய்டிங்கும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா தெரியும். அது ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பமாக இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரூச்சஸில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டிச்சஸ் நான் அங்கே கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. அது நான் இது முடிச்சுட்டு அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இது வரைக்கும் நிறைய ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணுறவங்க அதை ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு சீக்கிரம் அதில் ஹேண்ட் எம்ப்ராய்டிங், ரிப்பன் எம்ப்ராய்டிங்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணிக்கலாம். எனக்கு பாருங்கள், நான் அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஆரி ஃப்ரேமும் வச்சு ஒர்க் பண்ணதுனால எனக்கு வந்து OHP ஷீட்டு மூவ் ஆகவே இல்லை. நீங்கள் கையிலலாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா கீழே வந்து அது கொஞ்சம் OHP ஷீட்டு மூவ் ஆகும். அதனால் கண்டிப்பாக செல்லோ டேப் போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா அது மூவ் ஆகாமல் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதில் பழக்கம் இருக்கிறனால டக்குன்னு நான் வச்சுட்டேன். அவுட்லைன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூட வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நமக்கு மெயின் வந்து அவுட்லைன் மட்டும்தான். கடைசியாக ஒரு சின்ன பார்ட்டு செகண்ட் லைனில் உள்ள நம்ம அந்த விங்ஸையும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுக்கோங்க. அது ட்ரை ஆனோடனே அது நமக்கு நீட்டாக வந்துடும். நம்ம கட் பண்ணாமல் ஒட்டினோன்னு வைங்களேன், கொஞ்சம் எக்ஸஸாக போயிடும். இந்த ஷேப் அந்த பெண்டெலாம் நம்ம கரெக்டாக வராமல் ஆயிரும். அதனால் கொஞ்சம் அளந்து பார்த்து வெட்டி அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லைனை முடிச்சாச்சு. கீழே கிளாத்தில் வரைஞ்ச பட்டர்ஃப்ளையை அப்படியே நம்ம OHP ஷீட்டுக்கு அவுட்லைனாக கொண்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்து ஜர்தோசி கலராக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம், பேர்ல் பீடு யூஸ் பண்ணிக்கலாம், கட் பீடு வச்சுக்கலாம், டியூப் பீடு எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ, கிளிப்பு என்ன டிசைனில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பன் கூட ஆர்கன்ஸா ரிப்பனை கூட வச்சுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். ஆர்கன்ஸா ரிப்பனை நல்ல ஒரு
நம்ம சாரீலாம் ஃபோல்டு பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி அதை கம் வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. B7000 க்ளூ வச்சு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கூட இந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. அதையும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய, நான் சொல்கிற ஒரு ஐடியா, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணும்போது அதை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணணுங்கிறத. இப்போ நான் சிம்பிளாக பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ப்ரூச் மெட்டீரியல் இருக்குது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு உள்ளே ஒரு சைடு மட்டும் கம் போட்டிருக்கேன். கம் போட்டு இந்த க்ரீன் கலர் கொடுத்தா கொஞ்சம் எடுப்பாக தெரியுமா, அதனால் அதை எடுத்திருக்கேன் நான். க்ரீன் கலர் லீஃப் சீக்வன்ஸு ஆல்ரெடி நம்ம சமிக்கி வச்சு நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை போட்டாச்சு, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக 1 பை 1 நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அதாவது பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கேப் தெரியாமல் பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா நம்ம உள்ள அடியில் என்ன ஷீட்டு கொடுத்துருக்கோங்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குந்தன் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அது கலர் கலராக ஒட்டிக்கலாம். பட்டர்ஃப்ளைனா கலராக இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணலாம். அது நீங்கள் அப்படி கூட வச்சுக்கோங்க. குந்தன் ஸ்டோன் இருக்குல்ல, அதை கிளிக் வச்சு நல்லா டிசைன் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் லீஃப் சீக்வன்ஸ் வச்சு பார்க்கலான்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் நான் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிவ் ஆகும். வேறு ஏதாவது டிசைன் பண்ணலாம், க்ரியேட்டிவாக பண்ணலான்னு நானும் ட்ரை பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோ. 1 பை 1 எடுத்து நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் க்ளூ அப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம 2 பக்கமும் இதே டிசைனை இப்படியே நம்ம ஃபுல்லும் லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் லேயர் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் என்கிட்ட இருக்குது. நீங்கள் அந்த இடத்துக்கு தக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் என்கிட்ட பெரிய அளவில் பெரிய சைஸில், அதாவது 3mm நினைக்கிறேன், முந்தியே வாங்கினது அந்த கிளிப் ஸ்டோன் இருக்குது. நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா கிளிப் ஸ்டோனு, அதை கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. குந்தன் ஸ்டோனு இந்த கிளிப் ஸ்டோன்லேயும் வைக்கலாம், குந்தன் ஸ்டோனும் வைக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். குட்டி குட்டியாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. எப்போதுமே பட்டர்ஃப்ளையில் பெரிய விங்ஸ் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா சின்ன விங்ஸ் இருக்கும். அதனால் பெரிய விங்ஸில் கொஞ்சம் ஒர்க் எக்ஸஸாக வரும். அதாவது இங்கே ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா அங்கே 2 லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் B7000 க்ளூவை கொஞ்சம் தாராளமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டோன்லாம் நமக்கு விழாமல் இருக்கும். அதனால் நல்ல எக்ஸஸாக நல்ல க்ளூ போட்டுட்டு அந்த ஒயிட் கலர் நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட அதுதான் இருந்தது, அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, சின்ன சைஸ் வச்சுருந்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இதை விட க்ரீன் போடும்போது நீங்கள் ரெட் கலர் கிளிப் ஸ்டோனு, சின்ன சின்ன ஸ்டோன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து ஒட்டிக்கலாம். கீழே 2 லைன் வந்தால் மேலே ஒரு 3 லைன் வர மாதிரி இருக்கும். அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக தான் என்கிட்ட இருந்தது, அதனால் நான் அதையே யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உள்ளுக்குள்ளே க்ரீன் கலரில் சமிக்கி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான்.
இது ஓஹெச்பி ஷீட்டில் ஸ்டிச் பண்ண முடியாது, கம் போட்டு தான் ஒட்ட முடியும். அதனால் அது என்னென்ன மெட்டீரியல் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, இப்போ ஃப்ளவர் சீக்வென்ஸ் கூட வைக்கலாம். நம்ம ப்ரூச் யூஸ் பண்ணுறதுனால அந்த சின்ன சின்ன சமிக்கி நம்ம ஃப்ளவர் சீக்வென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாவே இருக்கும். இப்படி 2 பக்கமும் நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நான் பெரிய கிளிப் ஸ்டோன் வச்சதுனால எனக்கு சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நீங்கள் சின்னதாக இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா கம் நிறைய போட்டு ஒட்டினீங்கன்னா நீட்டாக வந்துடும். நான் கொஞ்சம் எனக்கு அங்கங்கே கேப் தெரியுது பாருங்கள். நான் அந்த லீஃப் சீக்வென்ஸ் வச்சதுனால எனக்கு கேப் தெரியுது. ஒன்றுக்கு மேலே ஒன்று லீஃப் சீக்வென்ஸ் வச்சுருந்தா இன்னும் நீட்டாக வந்திருக்கும். நீங்கள் இந்த ஓஹெச்பி ஷீட்டில் உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கேப் இல்லாமல் ஃபுல்லாக ஃபில்லிங் இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். உள்ளே நம்ம என்ன மெட்டீரியல் கொடுத்து இந்த கிளிப்பை மேக் பண்ணியிருக்கோங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு இது சூப்பராகவே இருக்கும். நல்ல கொஞ்சம் கேப் எக்ஸஸாக எனக்கு இந்த லீஃப் சீக்வென்ஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் கேப் எனக்கு தெரியுது பாருங்கள். நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, இந்த பெஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா மைக்ரோ பீட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். அல்லது சுகர் பீட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் இங்கேயும் அதை கூட நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு அந்த நேரம் அது தோணலை. சரி கிளிப் ஸ்டோனே வச்சிடலான்ட்டு நான் மேக் பண்ணிட்டேன். நீங்கள் சுகர் பீட்ஸு கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா, 2 மேலே ஒரு கலர், இந்த கீழே ஒரு கலர் அப்படி கூட கொடுங்க. அதெல்லாம் நம்ம பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அதனால் நிறைய அப்ளை பண்ணிவிட்டு சுகர் பீடை மேலே தூவுனிங்கனாலே சூப்பராகிடும். அந்த கேப் எதுவுமே வெளியில் தெரியாது. நான் இன்னொரு கிளிப்பு மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த சுகர் பீடில் அப்புறம் மைக்ரோ பீட்லலாம் அந்த சென்டர் கிளிப்பு மேக் பண்ணுறது அது உங்களுக்கு நான் வந்து போடுறேன். வீடியோ எடுக்காட்டியும் அந்த நம்ம ஷார்ட்ஸில் போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை பாருங்கள். நல்ல நெருக்கமாக கொடுத்துருங்க. உள்ளே கொடுத்துருக்க ஃபில்லிங்ஸ் வந்து நல்ல நெருக்கமாகவே கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அந்த சென்டரில் 2 கொஞ்சோண்டு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் சின்ன குட்டியாக உள்ள ஒரு 2 ரவுண்ட் ஸ்டோனை ஒட்டிடுறேன். இந்த ப்ரூச் வந்து டைரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. முன்னாடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சீக்வென்ஸ் அழகாக தெரிஞ்சுது. பின்னாடி திருப்பி பார்க்கும்போது நம்ம ஏன்னா அந்த ஓஹெச்பி ஷீட் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தானே இருக்குது. அதை வெளியில் பார்க்கும்போது சூப்பராக தான், பேக் சைடு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் வந்து நான் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேக் சைடும் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் சைடு இப்போவுமே நமக்கு வியூ தெரியுது. பேக் சைடில் கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி இருக்குங்கிற வியூவும் உங்களுக்கு நான் வீடியோட பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரூச் பின்னு, அதாவது இந்த ப்ரூச் சென்டர் கிளாஸில் நம்ம சென்டர் கிளிப்பு மேக் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பட்டர்ஃப்ளை ஐடியா எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னோடய சேனலை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். வேறு எதுவும் ப்ரூச் ஒர்க்கு வேணும்னாலும் கூட என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் அதை நெக்ஸ்ட்டு வீடியோவாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். வேறு ஏதாவது டிசைனில் இந்த ப்ரூச் பின் எங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொன்னால் கூட அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இந்த உள்ள ஒர்க்கு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அதை நல்லா காய விட்டுருங்க. காய விட்டுனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டோன் வந்து கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவராவது காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு நல்லா அதாவது சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். அது ஈஸியாக கட் ஆயிரும். முதல்ல கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம சரி சில இடங்கள் வளைவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் சின்ன கட்டரை வச்சு நீங்கள் நீட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக வந்துடும். இப்போ கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணேங்கிறத ஃபஸ்ட்டு காமிச்சிட்டேன். முதல்ல எக்ஸஸாக கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் அது பக்கத்தில் வரைக்கும் கூட நீங்கள் கொஞ்சம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து சிசர் வச்சு கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜு பெண்டான எட்ஜிலலாம் நீங்கள் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா ட்ரிம்மரு, அதை வச்சு ட்ரிம் பண்ணி விட்ருங்க. இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணி முடிச்சாச்சு. இது பட்டர்ஃப்ளையோட பேக் சைடு. அதை திருப்பிட்டு நான் இப்போ வந்து நம்ம சின்ன டிசைனாக பண்ணிங்கன்னா சின்ன அலிகேட்டர் கிளிப்பு மாதிரி இருக்குது. சென்டர் கிளிப்லேயே குட்டியோண்டு இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன டிசைன் அதாவது எந்த சைஸில் நம்ம எடுக்கிறோமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கிளிப்பை எடுத்துக்கோங்க. நான் இப்போ அந்த சென்டரில் எனக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு கிளிப்பு இருக்குது. நான் அதையே சென்டரில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளிப்லையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு வந்து ஒரு நல்ல காய விட்டுருங்க. காஞ்சாதான் அது நமக்கு வந்து கீழே விழாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இதை காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோக்கு நான் வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வியூவும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இது ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வீடியோவுக்கு எண்டில் வந்து நான் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். காய விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரூச் இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்பு சென்டர் கிளிப் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.